ஐடியல் மோட்டார்ஸ் இன்னைக்கு ராமநாதபுரம் கீழக்கரில் உள்ள எல்லா கார்களுக்குமே ஒருவேளை ஒரு சின்ன பழுது இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு சரியான முறையில் பழுது பண்ணி தர்றவங்க தான் ஐடியல் மோட்டார்ஸ்னு. ஸோ விழுப்புரம் மாவட்டத்திலேயே பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி, எல்பிஜி போன்ற 4 வகையான ஃபியூல்ஸில் ஓடக்கூடிய கார்கள் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான சர்வீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா கீழக்கரைக்கு பக்கத்தில் உள்ள ஐடியல் மோட்டார்ஸ் தான். கார் சர்வீஸ் மட்டும் கிடையாது, இங்கே உள்ள வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இவங்களை அணுகுனா நல்ல ப்ரைஸிங்கில் பண்ணி தராங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே உள்ள ரெஸ்கியூ எந்த இடத்துல வாகனங்களை வந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்து அது வேலை பார்த்து தர்றதுக்கு கிட்டத்தட்ட ஊட்டி வரைக்கும் போயிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணுற ரெக்கார்டை இவங்க வச்சுருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் ஜெனுவின் பார்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான சர்வீஸ் கொடுத்து ராமநாதபுரம் மாவட்ட மக்களிடையே நன்மதி பெற்ற இந்த ஐடியல் மோட்டார்ஸ் நிறுவனத்தோட வீடியோ தான் இதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நாகராஜன் தான் இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. 20 வருஷமாக எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஃபெமிலியானவர். ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎன்சி அண்ட் எல்பிஜி ஃபிட்டிங் பண்ணி தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப காலத்தில் பெட்ரோல் டீசலில் தான் கார் ஓடிச்சு. ஆனால் அதை தாண்டி இப்போ இருக்க அந்த கேஸில் ஓடிச்சுன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியான இதில் முடிஞ்சிடும், பொல்யூஷனே கிடையாது. ஸோ இதுவுமே ஃபிட்டிங் பண்ணி தர சொல்கிறாங்க, அதுவும் இஎம்ஐயில். அண்ணன் கடை இங்கே தான் இருக்குது. அண்ணன் தான் வந்து நாகராஜன் அண்ணன். வணக்கம். ஸோ இந்த நான் சொன்ன இந்த கார் நிறைய கார்களை வந்து பயங்கரமாக உதிரி போகங்கள்லேருந்து ஸ்பேர் வரைக்கும் சரி பண்ணி கொடுத்தது அண்ணன் நாகராஜன் தான். வாங்கினேன் கார்கள் என்ன சர்வீஸில் வருதுண்ணே? ஆயில் சர்வீஸ், சஸ்பென்ஷன், டச், ஃபுல் சர்வீஸ், எல்லா சர்வீஸ் வருது. இப்போ மற்ற இடங்களில் வந்து கார் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ நம்மகிட்ட வந்து மல்டி பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பிராண்டுக்கும் நம்ம சர்வீஸ் பண்ண முடியுமா? எல்லா பிராண்டும் பண்ணலாம். எல்லா பிராண்டும் பண்ணலாம். அந்த செட்டில் வந்துண்ணே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கார் செட்டுக்கு அத்தியாவசியமான விஷயம் நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? ரேம்ப் இருக்குது. ரேம்பில் வந்து மேலே காரை நிறுத்திட்டு அண்டருக்குள்ளே போய் பார்ட்ஸ் எதுவும் டேமேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். முக்கியமாக கியர் பாக்ஸ் இறக்குறதுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இதில் உண்டு. ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு, வேலை ஈஸியாக முடியும். அதாவது 6 ஹவர்ஸ் வேலை இருக்குது அப்படின்னா 3 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். இப்போது எந்த வேலையாக இருந்தாலும் நாகராஜன்கிட்ட போனால் திருப்பி அந்த வேலைக்கு போக வேண்டிய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்துகிறோம். ஒரு பார்ட்ஸு தேவை அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணுறோம். இப்போ டொயோட்டாவாக இருக்கட்டும், ஹுண்டாயாக இருக்கட்டும், மாருதியாக இருக்கட்டும், மஹிந்திரா இருக்கட்டும், எல்லாமே ஓஇ பார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது குயிக் மூமெண்ட் ரெடியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு கிளச் வேலை பார்க்கணும் அப்படின்னா 50,000 to 60,000 வரைக்கும் கன்ஃபார்மாக ஓடும். அந்த கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடும். இது வந்து ஃபார் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறோம்னா கிளச்சுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி எல்லா பார்ட்ஸுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப் அது கொடுத்துரும். கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுவீங்க. என்ன தேவைப்படும் சர்வீஸ்னு என்ன பண்ணணும்? இல்லை, ஒவ்வொரு கிலோமீட்டர் வரைஸாக சர்வீஸ் மாறும். சரி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 60,000 ஓடி இருக்கு. இதுக்கு வந்து ஓவரால் சர்வீஸ், அதாவது இன்ஜின் ஆயில், கியர் ஆயில், க்ரௌன் ஆயில், கூலண்ட் ஆயில், பிரேக் ஆயில், ஸ்பார்க் பிளக், ஏர் ஃபில்டர், ஏசி ஃபில்டர், ஃபுல் சர்வீஸ் இதில் வந்துடும். ஓகே. ஃபர்தராக இதில் ஏதோ ஒரு ரிமார்க் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா அதை நாங்கள் கஸ்டமருக்கு இன்டிமேட் பண்ணுவோம். அவர் பாருங்கன்னு சொன்னால் பார்த்துருவோம். ஓகே. எங்ககிட்ட நாங்கள் கொடுக்குற சொல்லிட்டு என்னன்னா, எங்கள் சைடில் உள்ள வர்ற வண்டியை எங்கள் நோக்கத்துக்கு வேலை பார்க்க விட்டாங்கன்னா அவர் எங்கேயும் நிற்க பிரேக் டவுன் ஆக வாய்ப்பு இல்லை. அண்ணன் என்ன சொல்கிறாரு? ஸோ நம்மகிட்ட ஒரு வண்டியை கொடுத்துட்டீங்கன்னா ஷோரூம்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தால் 2 வருஷத்துக்கு வண்டியை வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதே கண்டிஷனில் கொடுத்துருவோம். எஸ், நல்ல கண்டிஷனில் கொடுத்துருவோம். தற்சமயம் வந்து பிரேக்கு, பிரேக் பேடு, இன்ஜின் ஆயில், ஓவரால் சர்வீஸ் வந்துருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எத்தனை பேர் நம்மகிட்ட பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? சார் ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களே எப்படி நல்ல நாலேஜபிளாக? எல்லாருமே வந்து ஐடி ஹோல்டர், டிப்ளமா ஹோல்டர். ஓகே. யாருமே படிக்காத ஆள் கிடையாதுங்க. ஸோ அவங்க படிக்கவும் செஞ்சுருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் வந்திருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட 5 years எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கற்றுக்கிறாங்க. என்னத்தில் செவர்லெட் பீட். செவர்லெட் பீட், அந்த பூர்வம் தூக்கிட்டு இருக்க மாதிரி. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இதில்? டைலாம் போயிருக்கு. டைலாம் போயிடுச்சு, புதுசாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் அப்போ கஸ்டமருக்கு. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுவீங்க? இது மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும். ஸோ லேம்ப் வேலைன்னா ஒரு 10 நிமிஷம் தான். அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது வெறும் டைலாக அந்த ஈஸியாக. ஸோ நம்மளுக்கு அது பெருசு, உங்களுக்கு அது சிறுசு. ஸோ நம்மளுக்கு வந்து லேம்ப் மாற்ற பெரிய வேலையாக இருக்கா? தலை என்ன சொல்கிறாருன்னா, கலட்டுறதுக்கு ஒரு 2 நிமிஷம், மாட்டுறதுக்கு ஒரு 3 நிமிஷம், லைட்டை செக் பண்ணுறது தாமஸ் அடிச்ச மாதிரி செக் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம், ஆக மொத்தம் 9 நிமிஷத்தில் முடிஞ்சு 1 நிமிஷம் ஃப்ரீயாக பண்ணிடுவாப்ல. அண்ணா ஏதோ பார்ட்ஸ் நிறையா வச்சிருக்காப்ல. இப்போ நீங்கள் அந்த ஓஇனா என்னன்னு கேட்டிங்கல்ல? ஆமாண்ணே. ஓஇனா எந்த மேக் கம்பெனியோ அந்த மேக்கில் தயாரிக்கப்பட்ட பொருள் தான். சரி. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸும் சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க ஜென்யூன் பார்ட்ஸும் சொல்லுவாங்க. இப்போ இது ஹுண்டாயோட ஓஇ பார்ட்ஸ், இது மஹிந்திராவோட ஓஇ பார்ட்ஸ், இது மாருதியோட ஓஇ பார்ட்ஸ். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இது படி நிறைய எல்லா வண்டிகளும் இருக்குது. ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. ஸோ அண்ணனோட பெரிய சக்ஸஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரிஜினல் பார்ட்ஸ் எப்போவுமே கையிலேயே வச்சுருப்போம். ஸோ கஸ்டமர்ஸ் அதை ஓகே பண்ணிட்டாங்கன்னா அந்த பார்ட்ஸை பண்ணி கொடுத்துருவோம்னு காரை வந்து வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சர்வீஸ் டயத்தில் சர்வீஸ் விட்டுறணும். அது விட்டாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். நீங்கள் எங்கேயாச்சும் டென்ஷன் எடுத்துக்கிற தேவையில்லை, டென்ஷன் எடுக்க தேவையில்லை, பிரேக் டவுன் ஆக தேவையில்லை. அதாவது ஒரு கார் வந்து நீங்கள்
சர்வீஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு நாளைக்கு பண்ணுவோம், நாளை கழிச்சு பண்ணுவோம், இல்லை 1 மந்த் லேட்டாக பண்ணுவோம்னு நினச்சிங்கன்னா அது பிரேக் டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னா சர்வீஸ் ரேட்டு, சர்வீஸ் கிலோமீட்டர், இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு டிரைவர் மெயின்டைன் பண்ணார்னா அந்த வண்டி வந்து எப்போவுமே எங்கேயும் பிரேக் டவுன் ஆகாது. கொடைக்கானல் போய் ரெஸ்கியூ பண்ணி எடுத்து வந்திருக்கோம். கொடைக்கானல் வரைக்கும் போயிருக்கீங்க? அதை தாண்டி ஊட்டி தொட்டப்பட்டா இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் தென் ஒரு 1 ஹவரில் கிளம்பி போயிட்டோம். ஸோ அப்போ அந்த அதாவது டிரைவர் ஃபீல்டும் கண் முடிச்சு பார்க்குற வேலை தான், நம்ம அந்த சர்வீஸ் பண்ணுற டீமும் மிட் நைட்டில் வேலை பார்க்குற மாதிரி சீன். சார் இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த ஒர்க் ஷாப் ஐடியல் கார்ஸுங்கிறத ஆரம்பித்து 20 இயர்ஸ் ஆச்சு. நான் வளர்ந்ததுக்கு உண்டான முதல் காரணமே ஃபோன் அடிக்கார வந்து போய் பார்க்கும்போது ஒரு 10 மினிட்ஸை சரி பண்ணிடுறோம் அப்படின்னா சரி பண்ணிடுவோம். மேபி முடியலைன்னா காரை நாங்கள் டோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே ஓகே. காரை வச்சு டோ பண்ணி எடுத்து வந்து இங்கே சர்வீஸ் பார்த்துக்குறோம். ஓகே ஓகே. ஸோ நம்ம பெட்ரோல் டீசலில் வந்து கார் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. புதுசாக ஒரு நவீன யுகத்தில் எல்பிஜி சிஎன்சி அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஃபிட்டிங்லாம் நீங்கள் பண்ணி தரா சொன்னீங்க. இது ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்டில் 2-3 இடங்கள்லையும் உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட இருக்குது. அதுக்கான டூல்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கோம் சார். அதனுடைய பார்ட்ஸ் வந்து சிஎன்சியோடைய எக்யூப்மெண்ட்ஸ். சார் ஸ்டாக்னு ஒரு பிராண்ட் பண்ணுறோம். ஓகே. நிறைய பிராண்ட் இருக்குது. ஸ்டாக், லவோட்டோ, சானிட்டோ, மிஜோ, நிறைய பிராண்ட் இருக்குது. நாங்கள் பர்டிகுலர் ஸ்டாக் பண்ணுறோம், லவோட்டோ பண்ணுறோம், சானிட்டோ பண்ணுறோம். என்ன எக்ஸ்பென்சிவாக இருக்குண்ணா? இப்போ ஒரு பெட்ரோல் கார், டீசல் கார் வச்சிருக்கிறவர் ஒரு சிஎன்ஜியாக மாற்றுறாருன்னா என்ன பட்ஜெட் இருக்கும்? அதை தான் சொல்கிறேன். ஆமாம். ஸோ ஒரு 70,000க்கு அதை மாற்றிக்கிட்டாருன்னா அவருக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் இருக்குது. எப்படி சேவிங்ஸ் சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுன்னா, இப்போ வந்து அவருடைய வண்டி 20 கொடுக்குன்னு வச்சுக்கோ பெட்ரோலில், அதே 20 கொடுக்குற வண்டி சிஎன்சி ஃபிட் பண்ணிங்கன்னா அவருக்கு வந்து 60% வந்து கூட கிடைக்கும். 60% கூட கொடுனா அவர் வந்து எப்படி 60% கூட கிடைக்கும். இப்போ 60% அப்படின்னா 20 கொடுத்துட்டுனா 30லேருந்து 32 வரை கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கால் வலிகள் இதெல்லாம் கார் ஓட்டுறனால வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் இருக்குது. அதில் என்ன ரீசனால் வரும்ண்ணே? சார் அதாவது கால் வலிக்குதுன்னு ஒரு கஸ்டமர் இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டார். ஓகே. அவர் போய் சொல்ல வேண்டிய இடம் மருத்துவமனையில் போய் சொல்லுவார், ஹாஸ்பிட்டலில் சொல்லுவார். ஆனால் அந்த கால் வலி எதனால் வந்திருக்கும்? கால் வலி எதனால் வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ட்ரையலுக்கு கொண்டுருவார். நான் வண்டி எடுத்து ஓட்டி பார்ப்பேன். ஓட்டி பார்க்கும்போது கிளச்சை அப்ளை பண்ணி பார்ப்பேன். கிளச்சை அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த கிளச்சோடு கொடுக்க வேண்டிய ப்ரெஷரை விட ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓ, அப்போனா கிளச் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த வண்டியில் கிளச் வந்து ஒர்க்காக இருக்குது, அவர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே. நீங்கள் காரை கொண்டாந்து உங்கள் காலும் வேலையாக இருக்காது, காரும் வேலையாக. ஸோ அது வந்து பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் கஸ்டமர் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் இந்த இருக்குது, செல் போட்டோம், கிக் அடிக்கிறோம், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேபி இது எப்படி ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகாத வண்டிகள் இப்படி அடிக்கும். ஓகே. இப்படி அடித்த உடனே அது பேட்டரி வந்து சார்ஜ் லெவல் கம்மியாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, புஷ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓ, 1 or 2 டைம்ஸ் புஷ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த நிமிஷம் அவர் பேட்டரி மாற்றிடும். ஓ, இதே ரொட்டீன் பண்ணார்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் நிறையா டேமேஜஸ் ஆகும் உள்ள. என்ன? ஓகே 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 ஓகே. சரிங்களா? இந்த டிஸ்பிளேல வந்து என்னென்ன காலம் இருக்குது அப்படின்னா, ஃபியூல் காலம், டெம்பரேச்சர் காலம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் அவர் பார்க்குறாரா பார்க்கல, இது ரெண்டும் கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. டெம்பரேச்சர் இஷ்யூ வரக்கூடாது ஒரு காரில். டெம்பரேச்சர் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80 டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா 85 ஆகலாம், 90 ஆகலாம். 100 ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அதனுடைய டெம்பரேச்சர் லெவல் கூடிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவர் வந்து உடனே வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி சர்வீஸ் சென்டர் கொண்டாந்துடணும். ஒரு கார் வாங்கணும், ஒரு 4 பேர் இருக்க மாதிரி கார் வாங்கணும்னா லோ பட்ஜெட்டில் எக்கனாமிக் என்ன கார் வாங்கலாம் சார்? இப்போதைக்கு லோ பட்ஜெட்டு எக்கனாமிக்கெல்லாம் ஒன்லி மாருதி தான் சார். மாருதி? ஆமாம். மாருதியில் 5 சீட்டில் நிறைய வேரியன்ட் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். எல்லாமே அந்த மாதிரி சொல்கிறீங்க? எஸ். சரிண்ணே. அது ஸ்விஃப்ட்னு பர்டிகுலர் சொல்கிறத விட நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ மாருதி நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள்? எஸ், மாருதி நல்லாயிருக்கும் லோ பட்ஜெட்டில். லோ பட்ஜெட். அவர் அடுத்தடுத்த ப்ரீமியம் செக்மெண்ட் போகிறாருன்னா அடுத்தடுத்து ஹுண்டாய் போகலாம், டொயோட்டா போகலாம், தென் அடுத்து மஹேந்திரா போகலாம், அப்படி போயிட்டே இருக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து 5 சீட்டர் சொல்கிறீங்க. இதில் வந்து ஒரு 9 சீட்ரு ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ள மாதிரி போகணும்னா அந்த காரில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? 9 சீட்டு ஒன்றும் இல்லை, 7 to 8 தான் இருக்குது. ஓகே ஓகே. 7 to 8னா இன்னைக்கு பர்டிகுலராக வந்து எர்டிகா பீக்காக இருக்குது. பீக்கில் இருக்குது. அதாவது நான் சொல்கிற எல்லாமே எக்கனாமிக்கல் பெர்சன்ஸ். ஏன்னா மக்கள் எல்லாரும் இன்னைக்கு எக்கனாமிக்கல் மோட தேடி தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதனால் எர்டிகா இன்னைக்கு
கம்ஃபர்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே ஓகே. அதை தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னா டொயோட்டா போவாங்க. அடுத்து மஹிந்திரா குரூப்பில் 7 சீட் இருக்குது, அதுக்கு போவாங்க. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு அருமையான இது சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றிண்ணே உங்களை சந்திச்சதில். ஸோ மக்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. அந்த காரை பற்றியும் சொல்லிங்க. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் சார். காரை பற்றியும் பைக்கை பற்றியும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கார் மெக்கானிக் ஒரு அருமையான அண்ணனை பற்றி அந்த வீடியோ பார்த்துருந்தோம். இந்த ஐடியல் கார் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழக்கரை அது ஒரு சுற்றுலா பார்த்தீங்கன்னா நன்மதி பெற்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 24x ரெஸ்கியூ சர்வீஸ் எல்லா இடத்துலையும் பண்ணி தராங்க. கஸ்டமர் சர்வீஸில் ரொம்ப பெஸ்ட்டான கடை தான் இந்த ஒரு சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியல் மோட்டார்ஸ் உள்ள இன்டீரியர்ஸில் என்னென்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் அந்த காணொலியில் பார்த்துருந்தோம். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கார் ரிலேட்டடாக வந்து என்ன என்கொயரிஸாக இருந்தாலும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா ஈஸி சால்வ் பண்ணி தராங்க. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு எந்த கார் வாங்கினா நல்லதுங்கிற சஜஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து பழைய காரை வாங்கவோ புது கார் வாங்குறதோ எல்லா ஒரு பிஸ்னஸுமே இங்கே நல்லா பண்ணி தராங்க. கார் வாங்கணும், கார் ஓட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா காஞ்சரங்குடிக்கு பக்கத்தில் வந்து முதல்ல ஐடியல் மோட்டர்ஸில் வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்கள். ஒரு பெர்ஃபெக்டான காரை லைஃப் லாங்காக ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். கேமரா ஆங்கிலாம் வச்சு கொடுத்த தலைவர் முனீஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.